இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பெண் எப்போது வயதுக்கு வருவாள்? இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பல் கிரியேட் ஆகும். அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வயதுக்கு வருவதுனா என்ன? வயதுக்கு வந்தா என்ன நடக்கும்? அத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வயதுக்கு எப்படி வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வயதுக்கு வருவது என்னன்னா, நம்மளுடைய உடம்புல நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 13 வயசு வரைக்கும் நம்மளுடைய உடலானது மெதுவா தான் வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அதோடைய டெவலப்மெண்ட், குரோத் எல்லாமே வந்து மெதுவா தான் இருக்கும். அந்த வயதுக்கு வந்த பிறகு தான் நம்ம உடம்புல சில பல உறுப்புகள் வந்து அப்பதான் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில பல உறுப்புகள் வந்து அப்பதான் வந்து குரோத் ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம எல்லாருமே கண்டிப்பா வந்து வயதுக்கு வரணும். ஓகேவா? இது வந்து ஏன் வயதுக்கு வரணும்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நடக்கிறது மூலமா நம்ம வந்து வயதுக்கு வரோம், அத நம்ம பார்க்க போறோம். சரி, எப்போ வயதுக்கு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பா சொல்லணும்னா ஒரு பெண்ணாக இருந்தா 7 வயது முதல் 13 வயது இந்த வயது இடைப்படையில வந்து அவங்க வயதுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஆணாக இருந்தாங்கன்னா 9 வயது முதல் 15 வயதுக்குள்ள வந்து அவங்க வந்து வயதுக்கு வருவாங்க. வயதுக்கு வருவதுன்னா என்ன அப்படின்னா, அவங்க குறிப்பிட்ட ஒரு வயதை வந்து அவங்க அடையும்போது இந்த வயது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் வேறுபாடா இருக்கும். பர்ட்டிகுலரா நம்ம இந்த சொன்ன மாதிரி 7லேருந்து 13 வயது பெண் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒரு வயதை வந்து குறிப்பிட்டு அடையும் போது மூளையில இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். பிரெயின் வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜோனாடோட்ரோபின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதை ஷார்ட்டா ஜிஎன்ஆர்ஹெச் அப்படின்னு வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, மூளைக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில வந்து நமக்கு 4 போர்ஷன் இருக்கும். அந்த 4ல வந்து ஒரு போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் அப்படியே நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகி வரும். இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து அந்த மூளையானது அந்த குறிப்பிட்ட வயசு ரீச் ஆன உடனே ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல போய் ரீச் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ல ரீச் ஆன உடனே அந்த சுரப்பி, அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஒரு சுரப்பி கூட சொல்லலாம். கிளாண்ட்னா சுரப்பி. அந்த சுரப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். பிரெயின்லேருந்து ஒரு ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போனோம்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து 2 ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அதை வந்து ஷார்ட்டா வந்து எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் என்ன ஆகும்னா பிளட் ஸ்ட்ரீமோட கலந்துரும். அதாவது ரத்தத்தோட கலந்துரும். ரத்தத்தோட கலந்த இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு ஆணுக்கு உடம்புல வந்து ரத்தம் வந்து ஓடுதுல, அந்த ரத்தம் என்ன ஆகும்னா ஆணுடைய டெஸ்டிஸ் செல்ஸ் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து போய் சேரும். அதாவது ஆணுடைய விதைப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த விதைப்பைக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சேர்ந்த உடனே என்ன ஆகும்னா, அந்த விதைப்பை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த விதைப்பையில வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச்எஸ் வந்து ஒரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கும். இதே வந்து ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஓவரியில வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரீச் ஆன பிறகு, ரத்தம் மூலமா வந்து ஓவரியில வந்து இந்த ஹார்மோன்ஸ் ரீச் ஆன பிறகு கரு முட்டையை வந்து உருவாக்கும். பிரெக்னன்சி ஆகிறதுக்கு ஒரு பெண்ணுடைய உடல் தகுதி என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வேணுமோ, அந்த விஷயத்த எல்லாமே வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாகறதுக்கு தேவையான அத்தனை உடல் மாற்றங்களையும் வந்து இந்த ஓவரி செய்யும். இந்த ஓவரி செய்யறதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஓவரி வந்து ரிலீஸ் பண்ணும். எப்படி வந்து ஆணுக்கு வந்து டெஸ்டிஸ் செல்ஸ் வந்து டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுதோ, அதே மாதிரி ஓவரி வந்து எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு ரிலீஸ் பண்ணும். இந்த வேலை தான் ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்த பிறகு நடக்கும். இந்த சிக்னல் எப்படி வருது, இந்த ஹார்மோன்ஸ் எப்படி மாற்றம் நடக்குது, இதெல்லாமே நம்ம வீடியோல பார்த்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வயதுக்கு வந்த பிறகு என்ன நடக்கும், ஏன் வயதுக்கு வரோம் அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான ஒரு சயின்ஸ் ரீதியா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் இது போல நம்ம உடல் சார்ந்த பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம என்னோட சேனலை டெய்லி பாருங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.